பாசிட்டிவிட்டி பாருங்கள். இப்போ நம்ம சோயா சங்க் பிரியாணி பண்ண போகிறோம். என்னென்ன எடுத்திருக்கேன் பொருள் சொல்கிறேன் பாருங்கள். பிரியாணி பிரிஞ்சி இலை 2, பட்டை, கிராம்பு ஒரு 5, 4 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, 2 மராட்டி முக்கு, கொஞ்சம் அந்த கல்பாசி, அவ்வளோதான். இதான் எடுத்திருக்க பொருள். இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். குக்கர் சூடாகிடுச்சு நல்லா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எண்ணெயை எடுத்து ஊற்ற போகிறோம். ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய். இந்த எண்ணெயை அப்படியே ஊற்றிட்டு உதிச்சிருச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இதோட நான் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தான் போட்டேன், கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய். இதுலேயே கொஞ்சம் நெய் ஊற்றிப்பேன். நல்லா கலப்பிடுவேன். பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் பார்த்து வெடிக்கும். 3 வெங்காயம், நார்மல் சைஸ் 3 வெங்காயம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வந்து சோயா பிரியாணி தானே பண்ணுறோம். இது சோயா வந்து நல்லா வெந்நீரை ஒரு 2 டம்ளர் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த சோயா அப்படியே அதில் போட்டுடணும். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டோன்னா அது நல்லா இந்த மாதிரி ஆகிடும், புசு புசுன்னு. அதுக்கப்புறம் நல்லா வடித்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா கலருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த வெங்காயத்தில் போட்டு வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனவொன்னு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இப்போ நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு நல்லா ப்ரௌனாக. இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி, நார்மல் சைஸ் 3 தக்காளி மீடியம், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளி நல்லா வதக்கிச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்கணும். மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச தனியா மிளகாய், அதெல்லாம் மற்ற பொருள்லாம் போட்டு அரைப்போம், அந்த மாதிரி சாம்பார் தூள் மாதிரி. அது 1 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். இதோட இந்த சோயா சங்க் போடணும். இப்படியே போட்டு இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கிருக்குல்ல, அதோட இதை நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்கணும். இதோட புதினா கொத்தமல்லி அதையும் கொஞ்சம் நல்லா போடுங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். புதினா கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் அரிசியை ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து 2.5 கப்பு, நம்ம ஒரு டம்ளர், இந்த நார்மல் டம்ளரில் 2.5 கப்பு எடுத்திருக்கேன் அரிசி. இது நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். நம்ம பாஸ்மதியிலையும் பண்ணலாம். நார்மல் சாப்பாட்டு அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்தால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 2 எடுத்திருக்கேன். 1க்கு 2 5 டம்ளர் நான் ஊற்றுறேன் தண்ணி. முதல்ல இது அரிசியை போட்டு நல்லா கொஞ்சம் கலக்கிடணும். நல்லா அதுவும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இந்த ஃப்ளேவரோட. அதுக்கப்புறம் தான் தண்ணி மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சும்மா கொஞ்ச நேரம் லைட்டாக வதங்கட்டும்.
தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 டம்ளர் அரிசி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கலக்கணும். இப்போ நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. தேவையான காரத்தை கொஞ்சம் 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ போட்டுட்டு இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும் பொழுது நம்ம குக்கரை நல்லா மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு விசில். குக்கரை திறக்கிறேன் பாருங்க. நமக்கு தண்ணி அந்த அரிசியை போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ண உடனேயே இதை பாருங்க எவ்வளோ நல்லா. இன்னும் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லா உதிரி. சூடாக இருக்குது அதனால இப்படி இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இன்னும் ஒரு நல்லா இருக்கும். செம்மையாக கொதிக்குது. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சாதம். கொஞ்சம் சூடு ஆறுனா கரெக்டாக இருக்கும். நான் இதில் போட்டு காட்டுறேன். டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க்யூ.